இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணிதவியலில் டெஸ்ட்டு 1 வந்து எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இப்போது அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? 5 + √6/5 - √6 = a + b √6. அதாவது இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் வரும். அப்படி வந்துச்சுன்னா ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிஏ அந்த மாதிரி நம்ம கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாடலில் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு. இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 5 + √6/5 - √6. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து நான் ரூட் இல்லாமல் எழுதணும். அப்படி எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே கீழே ஒரு நம்பரால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கீழே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் மேலே போட போகிறேன். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ் அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன், அதால் மேலே இங்கேயும் நான் பெருக்க போகிறேன். சரிங்களா? அதாவது இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ், அதால் மேலே இங்கேயே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கீழே பாருங்களேன் என்ன ஃபார்மேட் படி இருக்குது. இது வந்து a - bன்னு எடுத்துக்கிடும். இது வந்து a + b. அப்போ a - b × a + bனா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a + b = a² - b². இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாடலில் சம்மு கொடுத்தாலே கீழே வந்து நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படின்னா தான் எனக்கு ரூட் கேன்சல் ஆகும். மேலே பாருங்களேன் இதுவும் எனக்கு ஒரே டேர்மு, இதுவும் நமக்கு ஒரே டேர்ம். கரெக்டாக? a + b × a + b. அப்போ ஃபார்முலா என்ன? மேலே வந்து a + b ² கீழே வந்து a² - b². கரெக்டாக? இப்போ a இருக்க இடத்துல என்ன இருக்குது நமக்கு? 5 ப்ளஸ் b இருக்க இடத்துல √6 ² கீழே வந்து 5² - √6 ² சரிங்களா? ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். a + b ² ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எழுதுகிறேன். a² + 2ab + b² சரிங்களா? அப்போது 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 25 + 2ab. அப்போ 2 10 √6 ப்ளஸ் √6 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? √6 ² அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி வெறும் 6 மட்டும் வரும். சரிங்களா? 25 6ஐயும் கூட்டினா 31 + √6. ஓகேவா? பை இப்போ கீழே உள்ளதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 25 மைனஸ் √6 ஸ்கொயர் பண்ணால் 6ன்னு வரும். அப்போ கடைசியாக நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 31 + 10 √6 பை 25ல் 6 பேசினா 19ன்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஹோல் டிவைடட் பையை தனித்தனியாக பிரித்து விடுங்க. பிரித்து விட்டால் என்ன வரும்? 31/19 + 10/19 √6. இதுதான் நம்ம கொடுத்துருக்குற ஃபார்மெட்டு a + b √6. அப்போ a இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 31/19, b இருக்க இடத்துல 10/19 இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம கொஷின் வந்து b என்ன a என்னன்னு கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ 10/19, ஏயோட வேல்யூ 31/19. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஏ ஆப்ஷன் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கேட்டால் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபி தான் நம்ம அப்படியே எழுதுவோம். கடைசி வரைக்கும் நம்ம ரீட் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஏபின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் போட்டிருப்பீங்க. ஆனால் கேட்குறது பிஏன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் தான் கரெக்டாக வரும் அப்படின்னா சி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாடல் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு ஒரு 2-3 வருஷம் தொடர்ச்சியாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க? கோடிங் டிகோடிங் வந்து நம்ம ஒன்று கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு பர்டிகுலராக ஒரே ஒரு ஆல்ஃபபெட்டோட கோடிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ப்ளூ அப்படிங்கிறது 1542. அதே மாதிரி ஏபிள் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1745. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட வேலை வந்து என்ன அப்படின்னா ரெண்டுலேயும் காமனாக என்னென்ன லெட்டர் இருக்குதுன்னு பாருங்கள். பி இருக்குது, பி இருக்குது. கரெக்டாக? எல் இருக்குது, எல் இருக்குது, இ இருக்குது, இ இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் என்னென்ன நம்பர் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் அடி கொடுத்துருங்க. 1 1 காமனாக இருக்குது, 5 5 காமனாக இருக்குது, 4 4 காமனாக இருக்குது. சரிங்களா? அப்போ யூயோட கோடு வந்து கேட்டாங்க அப்படின்னா 2, ஏக்கு வந்து என்ன அப்படின்னா
7ன்னு வரும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னா டி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 வேர்டிங் கொடுத்துட்டு பர்டிகுலராக ஒரே ஒரு ஆல்ஃபபெட்டு கேட்டாங்கன்னா இதான் லாஜிக். என்னென்னலாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள், அதை எலிமினேட் பண்ணி விட்ருங்க. மீதி வந்து நமக்கு ஒன்று கிடைக்கும் சரிங்களா. அதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா, இதுவும் கொஞ்சம் முக்கியமானது சரிங்களா. ஸோ இதில் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது நம்ம கொடுக்கல, இது கொடுக்காம இதோட மதிப்பு என்ன இந்த மாதிரி நமக்கு சம்மு கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ரூட்டுக்கு பதிலாக வேல்யூ கொடுத்துட்டு மொத்தமாக சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே என்ன லாஜிக் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பராக இருக்கணும், இன்னொரு நம்பர் வந்து என்ன நம்பர்னாலும் நமக்கு இருக்கலாம். ஓகேவா, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நம்பர் கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். ஸ்கொயர் நம்பர்னால் என்ன, எக்ஸாம்பிளுக்கு ரூட் 16. இப்போ இந்த ரூட் 16 வெளியில் எடுத்தால் என்ன வந்துடும், 4ன்னு வந்துடும் கரெக்டாக. அதே மாதிரி 25 வந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும், 5ன்னு வரும் கரெக்டாக. அப்போ இந்த ஃபார்மெட்டில் நம்ம எழுதணும். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. எது சின்ன நம்பரு, ரூட் 8 தான், அதை எடுத்துக்கலாம். இதை நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா 4 × 2ன்னு பிரிக்கிறேன் சரிங்களா. இதில் 4 அப்படிங்கிறது நமக்கு ஸ்கொயர் நம்பரு, 2 அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பர். ஓகேவா, இப்போ 4 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டா என்ன வரும், 2ன்னு வரும். அப்போ 2 ரூட் 2 ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா போதும், மற்றது எல்லாமே இதே மாதிரி தான் நமக்கு ரிப்பீட் ஆகும் சரிங்களா. உள்ளே ஒரு 2 இருக்கா, அப்போ இருக்கிற எல்லாத்துலேயும் எனக்கு உள்ளே ஒரு 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சரிங்களா. பாருங்களேன், ரூட் 32 இதுக்குள்ளேயும் எனக்கு ஒரு 2 இருக்கும். இப்போ இங்கே நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகே, 32 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 16ன்னு வரும். 16 ஸ்கொயர் ரூட்னு வெளியில் எடுத்தால் 4 ரூட் 2ன்னு வரும். அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குது, 128. இங்கேயும் எனக்கு ஒரு 2 உள்ளே இருக்கும். எத்தனை 2 128 ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 2 12 4 2 8. அப்போ 64 வெளியில் எடுத்தால் என்ன வரும், 8 ரூட் 2ன்னு வரும். அடுத்து என்ன இருக்குது, 50. 50 எப்படி எழுதிக்கலாம், இன்ட்டு 2. எத்தனை 2 50, 25 2 நமக்கு 50. அப்போ 25 வெளியில் எடுத்தால் என்ன வரும், 5 ரூட் 2ன்னு வரும் கரெக்டாக. பெரிய நம்பராக இருந்துச்சு, அதெல்லாம் உடச்சி சின்ன நம்பராக நம்ம எழுதிட்டோம். இதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு சம்மு வந்து என்ன அப்படின்னா ரூட் 8 + 2 ரூட் 32 மைனஸ் 3 ரூட் 128 ப்ளஸ் 4 ரூட் 50 கரெக்டாக, மைனஸ் 3 ரூட் 128 ப்ளஸ் 4 ரூட் 50. இப்போ இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 2 ரூட் 2 ப்ளஸ் 2. இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 4 ரூட் 2 மைனஸ் 3 இன்ட்டு இதை எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 8 ரூட் 2 ப்ளஸ் 4 இன்ட்டு இங்கே வந்து 5 ரூட் 2 சரிங்களா. ஸோ இப்போ பக்கத்தில் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும், 2 ரூட் 2 ப்ளஸ் ஈர்னாங்க 8 ரூட் 2 மைனஸ் 24 ரூட் 2 ப்ளஸ் 20 ரூட் 2 சரிங்களா. எல்லாத்துலேயும் ரூட் 2 இருக்கா, அப்போ அதை காமனாக வெளியில் எடுத்துடலாம். பக்கத்தில் உள்ளதை மட்டும் ஆப்ரேட் பண்ணுங்கள். 2 + 8 மைனஸ் 24 ப்ளஸ் 20 ரூட் 2 சரிங்களா. 28 30ன்னு வரும். 30ல் 24 பேசினா என்ன வரும், 6ன்னு வரும். 6 ரூட் 2ன்னு வரும் கரெக்டாக. அப்போ 6 இன்ட்டு ரூட் 2க்கு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.414. இப்போ இதை பெருக்குனா என்ன வரும்னு பாருங்களேன். 4 6 24 மிச்சம் 2 1 6 6 8 4 6 24 மிச்சம் 2 8 8.484. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா வேகமாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷனுக்காண்டி தான் இவ்வளோ ஸ்டெப்பு போகுது, மற்றபடி இதுதான் லாஜிக். ஸ்கொயர் நம்பர் இன்ட்டு எனிதிங், அது வந்து எதுனாலும் நமக்கு இருக்கலாம். ஓகேவா, அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன நம்பரை எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க 6 ரூட் 2 நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா, அடுத்து இதுவும் நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. இது நமக்கு புக்கில் இருக்காது, ஆனால் ப்ரீவியஸ் இயரில் நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா. இதில் ஒரே ஒரு லாஜிக் தான். இந்த கொஷினை பாருங்கள், எத்தனை நம்பர் கண்ணுக்கு வித்தியாசமாக தெரியுதுன்னு பாருங்கள். இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பர். இந்த 2 நம்பர் தான் வித்தியாசமாக இருக்குது, அதே நம்பர் தான் நமக்கு உள்ளே ரிப்பீட் ஆகிருக்கு கரெக்டாக. அப்போது இதில் நான் ஏ அப்படிங்கிறது மொதல் நம்பர் எடுத்துக்கிறேன், 0.0347.
ரெண்டாவது நம்பரை நான் பின்னு எடுத்துக்கிறேன் 0.9653 சரிங்களா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இங்கே ஏ ஏ ஏ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ என்ன வரும்? ஏ கியூப், நடுவில் ப்ளஸ்ஸு, இதை ஃபுல்லம் பண்ணால் பி கியூப் பை கீழே வந்து என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், பி இன்ட்டு பி பி ஸ்கொயர். ஓகே, மேலே உள்ளதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா, கீழே உள்ளது அப்படியே இருக்கும். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன மட்டும் இருக்குது? ஏ ப்ளஸ் பி மட்டும் இருக்குது. ஏ வந்து என்ன நமக்கு 0.0347 ப்ளஸ் 0.9653. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். சரிங்களா. ஸோ சம்மு படி செஞ்சால் இதுதான் நமக்கு ப்ராசஸ். சரிங்களா. இப்போ ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஃபார்முலா என்ன சொன்னோம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதே மாதிரி இன்னொன்றும் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு கொடுப்பாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே ப்ளஸ்ஸுனா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸு, ஃபஸ்ட்டு மைனஸ் அப்படின்னா இங்கே மைனஸு அடுத்து ப்ளஸ்ஸு. சரிங்களா. இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா சம்மை பாருங்கள், இதே ஃபார்மெட்டில் வந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் இருக்கும். சரிங்களா. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கடைசி ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பின்னு வரும். அதாவது ரெண்டு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி போட்டால் போதும். இதே இது இங்கே மைனஸ்ஸு, சரிங்களா, இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியாக எப்படி வந்து நிற்கும் அப்படின்னா ஏ மைனஸ் பின்னு வந்து நிற்கும். சரிங்களா. இங்கே ப்ளஸ்ஸுனா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிடுங்க, இங்கே மைனஸ் அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க. இதுதான் ஷார்ட்கட். ஓகே, வேணால் ஒரு சம்மு தரேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். மைனஸு, ஏன்னா நமக்கு ப்ளஸ்ஸு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா. by 783 into 783 plus 283 plus 283 into 283. சரிங்களா. ஸோ இதை வந்து சம்முப்படி சால்வ் பண்ணி பாருங்கள். ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கோம்? இங்கே மைனஸ்னால் ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி எழுதிங்கன்னா அதான் ஆன்சர். சரிங்களா. சம்முப்படி செய்யுங்க, ரெண்டு ஆன்சர் நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா. இந்த மாடல் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்த சம் பாருங்கள். இதுவும் கோடிங் டீகோடிங்னு ஒரு சம்மு. சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்லியிருக்காங்க? மோகன் அப்படிங்கிறது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 39 45 24 3 42. சரிங்களா. ஸோ அது எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட பொசிஷன் எழுதிக்கோங்க. எம்மோட பொசிஷன் 13, ஓ வந்து 15, ஹச் வந்து 8, ஏ வந்து 1, என் வந்து 14ன்னு வரும். சரிங்களா. ஸோ இதுதான் ஆல்ஃபபெட்டோட ஒரிஜினல் பொசிஷனு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொன்றையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கோட் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா. 13 3 39, 15 3 45, 8 3 24, 1 3 3, 14 3 42. நம்ம கடைசி என்ன கேட்குறாங்க? ரகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து 1, ஹச்சோட பொசிஷன் 8 கரெக்டாக. அப்போ இங்கே 3, இங்கே 8 3 24. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது லெட்டர் வந்து 3 இருக்கணும். இங்கே 2 இருக்கு, அப்போ இது வராது. இங்கேயும் 2 இருக்கு, இது வராது. அப்போ 1 இது வரும் அல்லது இது வரும். இங்கே வந்து என்ன இருக்கு? 24 இருக்கா. அப்போது ரெண்டாவது இடத்துல 24, இங்கே 16 இருக்கு. அப்போ இது வராது. என்னதான் நம்ம கரெக்டாக வரும் அப்படின்னா சி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஒரு 2 இதை பார்த்தே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அடுத்த சம். ஸோ இதுவும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இந்த மாதிரியே நம்ம கொஸ்டின் நிறையா கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அடுக்குகளும் அடிமானம் அதில் ஒரு ஃபார்முலா படுத்திருப்போம். ஏ பவர் எம் பை ஏ பவர் என் இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ பவர்
எம் மைனஸ் என்னன்னு எழுதிக்கலாம். அதாவது இந்த எண்ணு மேலே போச்சுன்னா நெகட்டிவ்லாம் நமக்கு வரும். அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த பி மேலே போச்சுன்னா எப்படி வரும்? எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பின்னு வரும். ஆல்ரெடி இங்கே இன்னொன்று என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். நான் அப்படியே வரிசை எழுதிக்கிட்டேன். ப்ளஸ் தானே, எப்படி இருந்தாலும் ஒன்று தான். அடுத்து இங்கே என்ன வரும்? இன்ட்டு எக்ஸ் பவர் இந்த சி அப்படியே மேலே போயிடும். மேலே போயிட்டா பி மைனஸ் சி இன்ட்டு இது நமக்கு அப்படியே வரும். பி ஸ்கொயரு ப்ளஸ் சி ஸ்கொயரு ப்ளஸ் பிசி இன்ட்டு இங்கே என்ன வரும்? எக்ஸ் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சிஏன்னு வரும். இந்த ஃபார்மில் இப்போ தான் நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இன்ட்டு இங்கேயும் எக்ஸ் பவர் பி கியூப் மைனஸ் சி கியூப். ஃபஸ்ட்டு ஃபார்ம் நாலாவது சம்னு நினைக்கிறேன். நாலாவது சம்மில் இந்த ஃபார்மில் எழுதி போட்டிருப்போம். கரெக்டாக? இதை தான் இங்கே நமக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்ட்டு இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் பவர் சி கியூப் மைனஸ் ஏ கியூப். சரிங்களா? பேஸு ஒன்று போல் இருந்துச்சுன்னா பவர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி விட்டுடலாம். அப்படி ஆட் பண்ண என்ன வரும்? ஒரே எக்ஸை போட்டு மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்களேன். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ப்ளஸ் பி கியூப் மைனஸ் சி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் ஏ கியூப். எது கேன்சல் ஆயிரும்? இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு மேலே வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் 0ன்னு வரும். சரிங்களா? எனிதிங் பவர் 0 ஆன்சரு 1ன்னு வரும். இப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம படித்தது தான். நமக்கு என்னென்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்மில் ஞாபகம் வரணும். எக்ஸ் பவர் எம் பை எக்ஸ் பவர் என் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பவர் எம் மைனஸ் என்னன்னு எழுதுவோம். இந்த ஒரு ஃபார்ம்லாம் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் அந்த 4வது இடத்துல எழுதிப்பட்ட ஃபார்ம்லாம் ஞாபகம் வரணும். எனிதிங் பவர் 0 ஆன்சர் 1. இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ இந்த மாடலில் ஒரு 2-3 தடவை நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்க. இதுவும் கோடிங் டி கோடிங்கில் ட்ராமா அப்படிங்கிறது 32. ஸோ அதோட பொசிஷன் எல்லாமே எழுதி போட்டிருக்கோம். டியோட பொசிஷன் வந்து 4 + 18 + 1, எம்மோட பொசிஷன் வந்து 13, ஏயோட பொசிஷன் 1. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும்? 18 + 1 19, 20, 33, 37ன்னு வரும். கரெக்டாக? ஆனால் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 32ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நமக்கு மிஸ் ஆகுது. கரெக்டாக? அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இதில் மொத்தமாக எத்தனை ஆல்ஃபபெட் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5. அதை மைனஸ் பண்ணிடுங்க. 32ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இதே லாஜிக் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா தேட்டருக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. THEATRE. மொத்தமாக எத்தனை இருக்குது? 3 6 7 ஆல்ஃபபெட் இருக்குது. இப்போ இதோட பொசிஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 20 + 8 + 5 + 1 20 18 5. கோடிங் டி கோடிங்னாலே கண்டிப்பாக ஆல்ஃபபெட் எல்லாருமே நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. எழுதி வச்சுட்டு தான் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? ஒன் டைம் எழுதிக்கோங்க. அதே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 28 33 34 54 72 77. நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட் வந்து 7. அதை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் வந்து 17 வரும். ஓகே, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் சிம்பிளானது தான். ஓகே, அடுத்து 8வது சம். போர்ட் மாஸ்லேருந்து நம்ம ஒரு கொஷின் கேட்டிருக்கோம். கரெக்டாக? எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 45 மைனஸ் ஒரு ப்ராக்கெட்டு 28 மைனஸ் செட் ப்ராக்கெட்டு ஈக்குவல் டு 58ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போனால் என்ன வரும்? 45 மைனஸ் 28 மைனஸ் மற்றது எல்லாமே அப்படியே நமக்கு வரும். மைனஸ் உள்ளே கொண்டு போனால் -15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6. ஓகே, ஈக்குவல் டு 58. ஏதோ ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம மைனஸை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா ப்ளஸ் இருக்கிற இடம் மைனஸாக சேஞ்ச் ஆகும், மைனஸ் இருக்கிற இடம் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் இருக்கிற இடம் மைனஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு, மைனஸ் இருக்கிற இடம் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, திருப்பி
45 மைனஸ் 28. இப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 37ல் 15 பேசினா என்ன வரும்? 22 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். கரெக்டாக ஒரே ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறேன். 37ல் 15 பேசினா 22, இந்த ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வரும். திருப்பி இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போகும்போது இந்த ப்ராக்கெட் நமக்கு ரிமூவ் ஆயிரும். ஓகே, அப்போ மைனஸ் 22 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 58. அப்போ 45 28ல் 22 பேசினா 6ன்னு வரும். 6 மைனஸ் எக்ஸ். கரெக்டாக திருப்பி மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ் இருக்கிற இடம் மைனஸாக மாறும், மைனஸ் இருக்கிற இடம் ப்ளஸ்ஸாக மாறும். ஈக்குவல் டு 58. 45ல் 6 பேருச்சுன்னா 39ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 58 ப்ளஸ் 39 அந்த பக்கமாக மைனஸ் 39ன்னு வரும். ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஆன்சரு 19ன்னு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, 19ன்னு ஆன்சர் வரும். அடுத்து இது வந்து ஆர்எஸ் அகர்வாலில் இந்த மாடல் சம் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாடலே நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? பொதுவாக என்ன பண்ணுவோம், இதையும் பெருக்குவோம், பெருக்கிட்டு மேலே உள்ளதை ஆட் பண்ணுவோம். கரெக்டாக 5 3 15 ப்ளஸ் 1 16/3 வரும். கரெக்டாக இப்போ அதே இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 5 ப்ளஸ் 1/3. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 5 3 15 ப்ளஸ் 1 16/3. ரெண்டுக்குமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். கரெக்டாக அப்போ இப்படி இருந்தால் நான் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே லாஜிக் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 998 ப்ளஸ் 2/17. அதே மாதிரி நடுவில் ப்ளஸ் போட்டு எழுதுகிறோம். ஏன்னா ரெண்டுக்குமே நமக்கு ஒரே ஆன்சர் தான். நீங்கள் என்ன நம்பர் போட்டு செக் பண்ணாலும் ஆன்சர் நம்ம கரெக்டாக தான் வரும். ஓகே, 998 ப்ளஸ் 5/17 ப்ளஸ் 998 16/17 வரும். கரெக்டாக இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எத்தனை 998 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 5 × 998. இதை பெருக்கிறதுக்கு பதிலாக இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 1000ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, 5 × 1000 எவ்வளோ வரும்? 5000ன்னு வரும். மொத்தமாக எத்தனை 2 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்? எல்லாத்துலேயும் ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக மொத்தம் 5 2 ஆட் பண்ணியிருக்கோம். 5 2 10. அதை மைனஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 4990. ஓகே, ஸோ இந்த பெரிய நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4990 ப்ளஸ் இங்கே பேஸ் 1 போல தான் இருக்குது. கரெக்டாக 17 இருக்கும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. 2 + 3 5 10 18 24 34. இப்போ ஒவ்வொரு 17 17 இங்கே 2ன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4992ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பெருக்கிறதுக்கு பதிலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆட் பண்ணணும் அதை நாங்கள் மைனஸ் பண்ணி விட்டேன். இது எல்லாமே பேஸ் நமக்கு ஒன்று போல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். இதில் எந்த லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடலையும் ஒரு 2 3 தடவை நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து 10வது சம்மு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 55/729 ஈக்குவல் டு 1 + x/27 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்து விடுங்க. எல்சிஎம் எடுத்து விட்டால் என்ன வரும்? 729 + 55/729 ஈக்குவல் டு இங்கே எல்சிஎம் எடுத்து விட்டால் 27 + x/27 வரும். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 கீழே வந்து 729 வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படின்னா 27ன்னு வரும். அதே மாதிரி இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 28ன்னு வரும். சரிங்களா? அதாவது இந்த 784 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 28 × 28ன்னு எழுதிக்கலாம். 729 27 × 27ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 28லேருந்து ஒரு 28 வெளியில் வந்துடும். 2 27லேருந்து ஒரு 27 வெளியில் வந்துடும். இங்கே வந்து என்ன இருக்குது? 27 + x/27. இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். +27 அந்த பக்கம் போனால் -27. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 28ல் 27 பேசினா ஆன்சரு 1ன்னு வரும். சரிங்களா?
ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலையும் நமக்கு ப்ரீவியஸில் நிறையா கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். ஓகே, அடுத்து 11வது கொஷின் கோடிங் டீகோடிங்கு. இந்த கொஷின் வந்து யோசிக்கிறதுக்கு லைட்டாக டைம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொஷின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அட்ரஸ் அப்படிங்கிறது 25, போல்ட் அப்படிங்கிறது 13 அப்படின்னா கேஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன லாஜிக் அப்படின்னா, ஏ எஸ்ங்களா, நம்ம அந்த வவல்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். என்னென்ன வவல்ஸு? ஏ, இ, ஐ, ஓ, யூ. கரெக்டாக? இப்போ இதில் எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1, 2. கரெக்டாக? மற்ற எதுவுமே இருக்காது. அப்போ 2 வவல்ஸா, அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஓகே, ரிமைனிங் எத்தனை கான்சோனன்ட் இருக்குது? 1, 2, 3, 4, 5. அதை பக்கத்தில் போட்டுருங்க. அந்த லாஜிக்கில் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதை எடுத்துக்கிட்டா எத்தனை வவல்ஸ் இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1, இங்கே ரிமைனிங் ஒரு 3 ஆல்ஃபபெட் இருக்குது. அப்போ 13 வரும். அப்போ அதே மாதிரி இங்கே எழுதுனா என்ன வரும்? ஏ, இ. அப்போ 2, ஒரு 3, 23ன்னு வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா யோசிக்கிற சம்மு. இந்த வவல்ஸை வச்சு நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. இந்த வவல்ஸ் வச்சு கேட்குறது எல்லாமே கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா வவல்ஸுக்கு போயிருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஏஇங்கிறது வவல்ஸு, அதை ஃபஸ்ட் எழுதிட்டோம். ரிமைனிங் 3 லெட்ரு. ஓகே, 23ன்னு வரும். அடுத்து இதுவும் நமக்கு வந்து இந்த மாடலில் கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து RS அகர்வால் புக்கில் உள்ள சம்மு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 4 பவர் A = 5, 5 பவர் B = 6, 6 பவர் C = 7, 7 பவர் D = 8 அப்படின்னா கொஷின் வந்து ABCDயோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கடைசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன இருக்குது? 7 பவர் D = 8ன்னு இருக்கா? இப்போ இந்த 7க்கு பதிலாக நான் என்ன போட்டுடலாம்? 6 பவர் C போட்டுடலாம். கரெக்டாக? அப்போ 6 பவர் C, அதுக்கு பவரில் இந்த D அப்படியே வரும், = 8ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 6 பவர் CD = 8. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 6க்கு பதிலாக நான் என்ன போட்டலாம்? 5 பவர் Bன்னு போட்டலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 பவர் BCD = 8ன்னு வரும். கரெக்டாக? அப்படியே மல்டிப்ளை பண்ணுறது. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 5க்கு பதிலாக 4 பவர் A போட்டலாம். 4 பவர் ABCD = இங்கே 8ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஸ் வந்து வேறு இருக்குது. கரெக்டாக? பேஸை வந்து நான் ஒன்று போல் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அதுக்கு பவரில் இந்த ABCD. 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 பவர் இதே மல்டிப்ளை பண்ணுங்க. ABCD = 2 பவர் 3. ஓகே, இப்போ பேஸ் ஒன்று போல் கொண்டு வந்துட்டோமா? பேஸ் ஒன்று போல் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் நமக்கு ஈக்குவல். ஓகே, இப்போ 2 பவர் ABCD = 3. இந்த 2 கீழே கொண்டு வந்துடுங்க. ABCD = 3/2ன்னு வரும் ஆன்சர். ஓகே, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலையும் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கடைசிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு வேல்யூவாக நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டே போகிறேன். சரிங்களா? இங்கே பேஸ் நான் ஒன்று போல் கொண்டு வரணும். பேஸ் ஒன்று போல் கொண்டு வந்தால் தான் பவர் ரெண்டும் நமக்கு ஈக்குவல். இது வந்து இந்த லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறத நம்ம கிளாஸ்லேயும் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். x = 3 + 2√2 எனில் √x - 1/√x மதிப்பு என்ன? மொதல் ஒரு சம் பார்த்தோமா, ரேஷனலைஸ் தி டினாமினேட்டர். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நான் ரூட்டை எடுத்து விடணும். சரிங்களா? ஏன் ரூட்டை எடுத்து விடணும் அப்படின்னா, எனக்கு எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, √x எனக்கு கொடுக்கல. கரெக்டாக? ரூட்டை எடுத்து விடணும்னா ஒரே ஒரு வழி தான், என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். சரிங்களா? என்ன ஃபார்முலா? a - b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ என்ன வரும்? a² √x தி ஹோல் ஸ்கொயர் - 2ab 2 × √x × 1/√x plus 1/√x தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ரூட்டெல்லாம் கேன்சல் ஆகின்னு பாருங்களேன். இதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸு, இங்கே இதுவும் நம்ம கேன்சல் ஆகி -2 ப்ளஸ் இங்கே இதை ஸ்கொயர் பண்ணால் 1/(x).
எக்ஸ்னு வந்துடும். கரெக்டாக ரூட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? எக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும், 1/x மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். 1/x என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 + 2√2. என்ன பண்ணுவோம், கீழே ரூட் இல்லாமல் எழுதணும். ரூட் இல்லாமல் எழுதணும்னா லாஜிக் என்ன, மேலே கீழே ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக நம்பரை அப்படியே எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போடும். பாருங்களேன், கீழே a + b × a - b ஃபார்மாக வந்துச்சா? மேலே வந்து எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே 1 இருக்கிறதுனால 1 வச்சு எதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு அது அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ a + b × a - b, a² - b². a இருக்க இடத்துல 3, அப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் 9. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2√2² இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √2 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 2, 4 2 8ன்னு வரும். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 3 - 2√2. 9ல் 8 பேசினா 1, பை 1 போட்டாலும் 1 தான், போலனாலும் 1 தான். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, எக்ஸு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 + 2√2 -2. ஓகே, ப்ளஸ் இந்த 1/x நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 - 2√2. ஓகே, இப்போ எது கேன்சல் ஆகும்னு பாருங்கள், இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே, 3 + 3 6, 6 - 2 4, 4ன்னு அப்படியே போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் பண்ண வேல்யூ தான் எனக்கு 4 கரெக்டாக. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்கொயர் இல்லாமல் கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்து விட்டா √x - 1/√x3² = 4. 4 எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கரெக்டாக. அப்போ இதுவும் எனக்கு கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன தப்பு பண்ணுவோன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டே 4 கொடுத்துருக்காங்க. அவசரத்தில் என்ன பண்ணுவோம், டக்குன்னு பார்த்து 4 வந்துருச்சா, அப்போ நம்ம 4ன்னு போட்டுருவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவோன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அப்போ ரெண்டு பக்கமும் கடைசியாக ஸ்கொயர் ரூட் எடுத்து போட்டுருணும். ஓகே, இந்த சம்மம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இந்த மாடலையும் நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இதுவும் வந்து கோடிங் டிகோடிங்கில் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, கோல்டு அப்படிங்கிறது HPMEன்னு கொடுத்துருக்காங்க. என்ன லாஜிக் அப்படி பண்ணியிருக்காங்க, ஜிக்கு அப்புறம் அடுத்த லெட்டர், ஓக்கு அப்புறம் அடுத்த லெட்ரு, இந்த மாதிரி அடுத்தடுத்த லெட்டராக நமக்கு எழுதியிருக்காங்க. அப்போ சோப்புக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, ஏக்கு அப்புறம் பி, ரெண்டாவது பி இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா இது வராது, இது வராது. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வருது. ஃபஸ்ட்டு இதை மட்டும் செக் பண்ணுங்க. அடுத்தது என்ன வரும், எஸ்ஸுக்கு அப்புறம் டீன்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு டீ இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன், டி ஆப்ஷன் மட்டும் நம்ம கரெக்டாக வரும். அடுத்தடுத்த லெட்டரை அப்படியே எழுதிட்டே வராங்க. எஸ்ஸுக்கு அப்புறம் டி, ஓக்கு அப்புறம் பி, ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் கியூ, டிபி பிக்யூன்னு வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து 15வது சம் பாருங்களேன். இதுவும் வந்து அந்த அடுக்குகளும் அடிமானங்களும் அந்த கான்செப்ட்ல தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, 512/125 3 × 512/125 பவரில் k = 8/5, அதுக்கு பவரில் 15. ஸோ இந்த சம்மை ஒரு 2 விதமாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ரெண்டையுமே பார்ப்போம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 125 எதை வந்து 125 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 5³ எழுதிக்கலாமா, 5 25, 25 125. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இங்கே 8/5 இருக்குது கரெக்டாக. அப்போ இதுவும் நமக்கு என்ன லாஜிக்கில் இருக்கும் அப்படின்னா 8/5 அதுக்கு பவரில் சம்திங் இருக்க போகுது. அப்போனா தான் பேஸ் ஒன்று போல இருந்துச்சுன்னா என்னால் பவர் கண்டுபிடிக்க முடியும். அதே லாஜிக் தான் 512 அப்படிங்கிறது 8 கியூப் பண்ணுறது. ஓகே, 8 8 64, 64 8 4 8 32, மிச்சம் 3, 6 8 41, 51, 512. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுருவேன், பவரில் 3, ஆல்ரெடி ஒரு பவரில் ஒரு 3 இருக்குது. சரிங்களா? இன்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் 8/5 பவரில் ஒரு 3, ஆல்ரெடி பவரில் ஒரு k இருக்குது 15. சரிங்களா? அப்போ இதெல்லாம் இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும், 8/5 3 3s 9 இன்ட்டு இங்கேயும் 8/5 3 × k 3kன்னு வரும். சரிங்களா? = 8/5 பவரில்
15. பேஸ் 1 போல இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ண என்ன வரும்? 9 + 3k = 15. ப்ளஸ் 9 அந்த பக்கம் போனால் -9. அப்போ 3k = 15ல் 9 போயிடுச்சுன்னா 6, 1 3 3 இங்கே 2. அப்போ k வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும். இதுவும் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் உள்ள ஒரு சம். டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இன்னொரு மெத்தட் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 512 இருக்கா, இங்கே 5 இருக்கு, 125. 5 எத்தனை டைம்ஸ் பெருக்கும்போது 125 வரும்? கியூப் போடும் போது கரெக்டாக. அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 5 × 3ன்னு எழுதிக்கிறேன். இந்த 3 உள்ளே கொண்டு வரேன். கொண்டு வந்தால் என்னவா மாறும்? இது சும்மா ரஃபாக தான் எழுதுகிறோம். நீங்கள் எந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், இதுதான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 8/5 3a, அதுக்கு பவரில் ஒரு 5, I 3 15. இந்த வந்துருச்சா? இப்போ 8 கியூப் பண்ணால் என்ன வரும்? 512 / I 5 25, 25 125. பவரில் என்ன இருக்குது? ஒரு 5. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டோமா? இங்கேயும் 512/125, இந்த பக்கமும் 512/125. இதுக்கப்புறம் இதே கான்செப்ட். பேஸ் 1 போல இருந்துச்சுன்னா பவர் 2 நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 3 + k = இங்கே 5ன்னு இருக்குது. +3 அந்த பக்கம் போனால் -3. அப்போ k வந்து என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும். சரிங்களா? கிட்டத்தட்ட அதே ஆன்சர் தான் நமக்கு வரும். ஓகே. ஸோ இது 2 மாடலில் எந்த மாடல் ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே. அடுத்த சம் பாருங்களேன். அடுத்து கோடிங் டிகோடிங்கில் ஒரு சம். சரிங்களா? பிரிக் அப்படிங்கிறது 30, மேக் அப்படிங்கிறது 12 அப்படின்னா கிரேசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டுருக்கோம். ஸோ இங்கே என்ன லாஜிக் அப்படின்னா, இப்போ இதோட பொசிஷன் எழுதுனா 16, 18, 9, 3, 11. சரிங்களா? இதுக்கு வந்து 30ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதை 2 ஆட் பண்ணாலே எனக்கு எக்ஸீடாக போயிடுச்சு, ரொம்ப அதிகமாக போன மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன லாஜிக் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இதுவும் லைட்டாக யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சிங்கிளாக பிரிச்சுங்க. 16 இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1 + 6. 18 இங்கே 1 + 8. 9 சிங்கிள் டிஜிட்னா அப்படியே எழுதுங்க, டபுள் டிஜிட்னா பிரிச்சுருங்க. இப்போ இதை ஆட் பண்ணுங்களேன். 7, 8, 16, 25, 29, 30, 31 வருது. கரெக்டு தான். 7, 8, 16, 25, 28, 29, 30. ஓகே. அதே மாதிரி மேக் எம்மோட பொசிஷன் வந்து 13, 1, 11, 5. ஓகே. இதே சிங்கிளாக பிரிங்களேன். 1 + 3 இது அப்படியே வரும். 11 1 + 1 இங்கே 5. 7, 8, 11, 12ன்னு வந்துருச்சா? ஓகே. இதே லாஜிக் தான் கிரேசி அதுக்கும். ஸோ CRAZY. ஓகே. சி வந்து 3, R வந்து 18, A வந்து 1, Z வந்து 26, Y வந்து 25. அப்போ 3 + 1 + 8 + 1 + 2 + 6, 2 + 5. ஓகே. அப்போ 4, 12, 13, 15, 21, 26, 28ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். திருப்பி ஒரு எண்ணி பார்த்துருங்க. 4, 12, 13, 15, 21, 23, 28. ஓகே. பொசிஷனை எழுதுகிறோம். டபுளாக இருந்துச்சுன்னா அதை சிங்கிளாக பிரித்து ஆட் பண்ணி விட்றோம். ஓகே. இதுவும் லைட்டாக யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இதுவும் நமக்கு 9th ஸ்டாண்டர்டில் புக்கில் உள்ள ஒரு சம். ஓகே. ஸோ இந்த சம்மை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா 3 நம்பரு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி எதுவும் ஃபார்முலா இருக்கான்னு பார்க்கணும். என்ன ஃபார்முலா நமக்கு தோணணும் அப்படின்னா a + b + c ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன வரும்? a² + b² + c² + 2 டைம்ஸ் ab + bc + CA. இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? 3 நம்பர் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இந்த ஒரே ஃபார்முலா தான். ஏபிசிக்கு பதில் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா XYZ இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணாமல் நான் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே தான். சரிங்களா? நம்ம டைமை எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிடணும்.
ஓகே. இப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய்இசட் வந்து 26. ஓகே. அப்போ 81 இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 52. ப்ளஸ் 52 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 52 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இதை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 29ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாகும். இந்த மாடலே ஒரு 2 3 தடவை நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். அடுத்து 18வது சம் பாருங்க. 1323 எந்த எண்ணை பெருக்க அது முழு கன எண்ணாக மாறும்? அதாவது கொடுத்துருக்கிற நம்பரோட சின்ன நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணும்போது அது பெர்ஃபெக்ட் கியூபாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூப்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள 3ன்னு போடுவோம். 3 நம்பர் எனக்கு ஒரே மாதிரி இருக்கும் உள்ள, அதில் இருந்து நான் 1 எடுத்து எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டு பார்க்கணும். ஓகேவா? அப்போ 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 4 3 12 மிச்சம் 1, 4 3 12 1ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இது நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்பர் தான். 441 அப்படிங்கிறது 21 ஒரு 2 தடவை பெருக்குனா அதுதான் எனக்கு 441. ஓகே. இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற நம்பரை நான் சின்ன சின்ன நம்பராக பிரித்து எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா 21 இன்ட்டு 21 இன்ட்டு 3. கரெக்டாக? கியூப் ரூட்னா என்ன சொல்லியிருக்கோம்? 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும், அதுலேருந்து 1 எடுத்து நான் எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ 2 நம்பர் எனக்கு ஒரே மாதிரி இருக்குது, 3ஆவது நம்பருக்கு வந்து தனியாக நிற்குது. இப்போ இங்கே 21 எனக்கு வரணும். கரெக்டாக? அப்போனா தான் 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், அதுலேருந்து நான் 1 எடுத்து எழுத முடியும். ஓகே. இப்போ இங்கே 21 வரணும்னா இதோட எதை பெருக்கணும்? ஒரு 7 பெருக்கினா போதுமா? 3 7 21ன்னு வந்துடும். அப்போ 21 இன்ட்டு 21 இன்ட்டு 3 7 21. 3 நம்பர் ஒரே மாதிரி வந்துருச்சா? அப்போ இதுதான் லாஜிக். எதுக்கு ஜோடி இல்லையோ அதுக்கு ஜோடி சேர்த்து விடணும். சரிங்களா? அதான் லாஜிக்கு. இப்போ பெருக்க வேண்டிய எண் அப்படின்னா ஆன்சர் வந்து 7. இதே இது கியூப் ரூட் என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் கேட்டாங்கன்னா 3 21லேருந்து ஒரு 21 எடுத்து வெளியே எழுதும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 7ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது வர்க்கமூலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வர்க்க எண்ணாக மாறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், அதில் இருந்து 1 எடுத்து எழுதணும். அதே மாதிரி தான் எதுக்கு ஜோடி இல்லையோ அதுக்கு ஜோடி சேர்த்து விடணும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடலையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் கோடிங் டிகோடிங்ல இது ரொம்ப சிம்பிள் தான். இவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம எடுத்து எழுதிடலாம். ஓகே. இங்கே பெருசாக லாஜிக் எதுவுமே அப்ளை ஆகிருக்காது. 6 இருக்கான்னு பாருங்களேன். 3வது லெட்டர் இருக்கு. அப்போ 5 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எல்லாமே 5 தான் இருக்குது. அடுத்து வந்து ஓ வந்து 2வது 8, 5 8 இருக்கிற மாதிரி. அப்போ இது வராது, இது வராது. இந்த 2ல் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. நமக்கு கடைசி டிஜிட் வந்து இதெல்லாம் நமக்கு சேமாக இருக்குது. ஓகே. இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ எஸ்ஸுக்கு பக்கத்தில் மட்டும் என்ன வருதுன்னு பாருங்கள். எஸ் இருக்கான்னு பாருங்கள். 1 2. ஓகே. அப்போ எஸ் இருக்கிறதுல என்ன இருக்குது? 4ன்னு இருக்குது. ஓகே. அப்போ லாஸ்ட்டுக்கு முந்தின டிஜிட் வந்து 4 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஷினை பார்க்குறீங்க, எந்த லாஜிக்குமே நமக்கு அப்ளை ஆகாது. ஏன் அப்படின்னா ஹச்சோட பொசிஷன் வந்து வேறு, ஆனால் இங்கே 9 கொடுத்துருக்காங்க. ஓவோட பொசிஷன் வேறு, இங்கே 8. சும்மா லாஜிக் இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து என்னால் எழுத முடியுமான்னு பார்க்குறேன். அந்த லாஜிக்கில் நான் எழுதிட்டேன். ஓகே. எல்லாமே கண்டுபிடிக்கல, ஒரு 2 3 தான் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க. ஃபுல்லாக கண்டுபிடிக்காமல் செலக்டிவாக பார்த்து பாருங்கள். இதுவும் வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான். இப்போ கீழே இருக்கிறத விட்டுருங்க, மேலே வந்து எத்தனை நம்பர் வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்களேன். 2 நம்பர் இருக்கும். ஒன்று வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, 75983. இன்னொன்று வந்து பி 45983. சரிங்களா? இப்போ மேலே அப்ளை பண்ண என்ன வரும்? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இன்ட்டு பி ஸ்கொயர். ஓகேவா? கீழே வந்து நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அது ஏ மைனஸ் பியா இல்லது ஏ ப்ளஸ் பியா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரு? இதுதான் நமக்கு பெரிய நம்பர். கரெக்டாக? அப்போ கீழே இருக்கிற நம்பரு பெரிய நம்பரை விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பாருங்க. கீழே இருக்கிற நம்பரு பெரிய நம்பரை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ப்ளஸ் பின்னு நீங்கள் போடணும் இந்த கீழே. சரிங்களா? இதே இது கீழே இருக்கிற நம்பரு சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா
ஏ மைனஸ் பின்னு போடணும். ஓகேவா? நமக்கு எப்படி இருக்குது, கீழே இருக்கிற நம்பர் வந்து பெரிய நம்பரை விட சின்ன நம்பராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ மைனஸ் பின்னு போடணும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பை கீழே வந்து என்ன வரும், ஏ மைனஸ் பின்னு வரும். இது எதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி. ஓகே. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. ஃபோர் 5 9 8 3. அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும், 6 6 1 18 19 1 12 19 66 12 19 66. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்களா. ஸோ இதான் லாஜிக்கு. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஒரு சம்மு தரேன். இந்த ஒரு சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்து ரெண்டாவது சம் வந்து இந்த ரெண்டு சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாஜிக்கில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்து ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு கியூப் ரூட் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, 0.0064. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டு, வந்திருக்கிற ஆன்சருக்கு அடுத்து கியூப் ரூட். ஃபஸ்ட்டு நான் பாயிண்ட் இல்லாமல் எழுத போகிறேன். எழுதுனா என்ன பண்ணணும், எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோவால் கீழே டிவைட் பண்ணணும். 64/2 4 6 0. கரெக்டாக? புள்ளிக்கு அப்புறம் 6 நம்பர் இருக்குது. 1 2 3 4 5 6. அப்போ நான் 1 போட்டு ஒரு 6 0. இதை இந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? 3 6. இதே இது புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் இருந்துச்சுன்னா 4 0 போடணும். 2 2 பிரிச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட்னா என்ன சொல்லியிருக்கோம், 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். அதுலேருந்து 1 எடுத்து வெளியில் எழுதணும். கரெக்டாக? அப்போது கியூப் ரூட் ஆஃப் 64 வெளியில் எடுத்தால் என்ன வரும், 8 பை இந்த 2000 ஒரு 1000 வெளியில் வந்துடும். சரிங்களா. அடுத்து இதை எப்படி எழுதிக்கலாம், கியூப் ரூட் ஆஃப் 2 × 2 × 2 பை இதை 10 × 10 × 10. ஓகே. அப்போ இந்த 3 2லேருந்து ஒரு 2, 3 10லேருந்து ஒரு 10. இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 0.2 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. இந்த மாடலையும் கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கோடிங் டிகோடிங் தான். இதுவும் நமக்கு சிம்பிளானது தான். ஓகே. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 தான் மட்டும் திருப்பி போட்டிருக்காங்க. எஸ்டின்னு இருந்துச்சுன்னா டிஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அடுத்த ஒரு 3 இது அப்படியே இருக்கும். ஏடிஐ அப்படியே இருக்கா. அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, யூஎம்ஐ திருப்பி போட்டிருப்பாங்க, எம்யூ. அதே மாதிரி கிரிக்கெட் எழுதுனா என்ன வரும், ஃபஸ்ட்டு 2 லெட்டரை திருப்பி போடுங்க, ஆர்சி. அடுத்த ஒரு 3 லெட்டர் அப்படியே இருக்கட்டும், ஐசிகே. அடுத்து இதை திருப்பி போட்டால் என்ன வரும், டிஇன்னு வரும். கரெக்டாக? ஆர்சி ஐசி கேடிஇ. சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்குங்களா. ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து 23. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 2வது சம்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்கொயர் ரூட்டு, இது வந்து கியூப் ரூட்டு. அங்கே என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும். இப்போ இங்கே பிரிக்கும் போது ஒரு நம்பர் வந்து நமக்கு கியூப் நம்பராக இருக்கும், இன்னொரு நம்பர் வந்து என்ன நம்பர்னாலும் எனக்கு இருக்கலாம். ஓகே. அங்கே ஸ்கொயர் நம்பரு, இங்கே கியூப் நம்பர். ஏன் அப்படின்னா கியூப் ரூட்டு கேட்குறாங்களா, அப்போ 3 நம்பர் எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இருக்கிற சின்ன நம்பர் எடுங்க. சின்ன நம்பர் எடுத்தால் என்ன வரும், இதை எடுத்துக்கலாம். 32 இருக்கா. இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், 8 × 4ன்னு பிரிச்சுக்கலாமா. 4 8 32. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இங்கே 4ன்னு இருக்கு. 4 3 நம்பராக பிரிக்க முடியாது. கரெக்டாக? அப்போ உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு 4 இருக்க போகுது. அப்போ எத்தனை நாங்க 32 வரும்னு பார்த்தா 8 நாங்க 32. இப்போ 8 கியூப் ரூட் வந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும், 2ன்னு வரும். கரெக்டாக? கியூப் ரூட் ஆஃப் 4. அதே மாதிரி இந்த 500 இதுக்குள்ளேயும் ஒரு 4 இருக்க போது. எத்தனை நாளாக 500 வருதுன்னு பார்க்கணும். அப்போ டிவைட் பண்ணி பார்த்தா 4 4 4 மிச்சம் 1, 4 8 மிச்சம் 2 5. ஓகேவா? அப்போது 125 கியூப் ரூட்டுக்குலேருந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும்,
5ன்னு வரும். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 5 கியூப் ரூட் ஆஃப் 4. ஓகே, அதே தான் சரிங்களா. 3ன்னு வந்துச்சுன்னா கியூப் நம்பராக பிரிக்கணும், எதுவுமே இல்லை அப்படின்னா ஸ்கொயர் நம்பர். சின்ன சின்ன நம்பராக பிரித்து எழுதிட்டோமா. இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்களேன். வெளியில் ஒரு 2, இதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 கியூப் ரூட் ஆஃப் 4 மைனஸ் 3 கியூப் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் இதுக்கு பதிலாக 5 கியூப் ரூட் ஆஃப் 4. அப்போ பண்ணால் என்ன வரும், 7. 7ல் 3 போயிடுச்சுன்னா 4ன்னு வரும். 2 4 சரிங்களா. 4 + 5 வந்து என்ன வரும், பெருக்க மறந்துட்டேன். 2 4, 4 + 5 9. 9 கியூப் ரூட் ஆஃப் 4 மைனஸ் 3 கியூப் ரூட் ஆஃப் 4. அப்போ ஆன்சர் வந்து 6 கியூப் ரூட் ஆஃப் 4. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இந்த 2 மாடலுமே நம்ம கொஞ்சம் முக்கியமானது, ரிப்பீட்டடாக கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து 24வது சம்மு. கோடிங் டிகோடிங் இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான் சரிங்களா. காட் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதியிருக்கோம், EYWEJR சரிங்களா. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா +1 -1, அதாவது மொதல் இதுக்கு 1 விட்டு டி வரும், அதுக்கப்புறம் இ எழுதியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி போனால் என்ன வரும், இசட் வரும் சரிங்களா. +1 -1, அடுத்து +1 -1. இந்த லாஜிக் அப்ளை பண்ணிட்டே போகிறாங்க. நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, ஒர்க்கர் பற்றி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு +1 W X Y சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஒய் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா எல்லாமே அப்படி தான் இருக்குது. எந்த இதை செக் பண்ணலாம் அப்படின்னா மொதல் 3 எனக்கு ஒரே மாதிரி இருக்குது கரெக்டாக. இப்போ மொதல் 3ல் நம்ம கையை வைக்க வேண்டாம், அடுத்த இதில் பாருங்கள் சரிங்களா. இங்கே +1 மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே, அப்போ மைனஸ் வந்தால் என்ன வரும், ஐ வரும். ஓகே, IJKன்னு வரும். அப்போ ஐ இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஜி அடுத்து வந்து ஜி கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு முந்தின லெட்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா பின்னு வரும், PQR. ஓகே, அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னா சி ஆப்ஷன்ஸ்லாம். கோடிங் டிகோடிங் கொடுத்தாலே இந்த மாதிரி பாருங்கள், காமனாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கோ அதை செக் பண்ணுங்கள், பண்ணும் போதே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ கடைசி கொஷின்னு. ஸோ இது வந்து மேபி லைட்டாக யோசிச்சுக்கலாம், இல்லாட்டி ரொம்ப சிம்பிள் தான். இங்கே என்ன லாஜிக் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லாத்தோட பொசிஷனையும் எழுதி நம்ம ஆட் பண்ணி பார்த்துருப்போம் கரெக்டாக. அப்படின்னா ஆன்சர் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன லாஜிக் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஆல்ஃபபெட் இருக்குன்னு பாருங்க. 4 இருக்கா, 4 அதை கியூப் பண்ணிடுங்க. 4 கியூபா 64. அடுத்து என்ன இருக்குது, 2 5 இருக்கா, அப்போ 5 கியூப் அப்படின்னா 125. அடுத்து என்ன இருக்குது, 2 4 6. எத்தனை ஆல்ஃபபெட்டோ அதை கியூப் பண்ணுறோம். 6 கியூப் அப்படின்னா 216ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ மொத்தமாக ஒரு 25 கொஸ்டின் வந்து நம்ம இன்னைக்கு டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்போம். ஆப்டிடியூடில் 15, ரீசனிங்கில் வந்து 10. ஒரு சில மாடல் வந்து நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன மாடல் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மாடல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமானது தான். இந்த மாடல் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுவும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது தான். இதுவும் இந்த கடைசியாக பார்த்த சம், இந்த சம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 25 கொஸ்டின் டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க. எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த 80 பேஜஸ் நோட்டில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச கொஸ்டின் வந்து எத்தனை கொஸ்டின் நம்ம தப்பு, அது ஏன் தப்பு அப்படிங்கிறது நீங்கள் லைட்டாக ரிவ்யூ பண்ணி பாருங்கள். ஓகே, எத்தனை கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே தப்பு இல்லாமல் எழுதியிருக்கோமா, அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து மீச்சிமா மீப்போவை வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்கும் சரிங்களா. அதுக்குள்ளே தனியாகவே போட்டிருப்போம். இப்போ நான் இதில் எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். அடுத்த டெஸ்ட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க சரிங்களா. ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம டாபிக் வைஸ் கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ செகண்ட் டெஸ்ட் வந்து எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப். இதில் மொத்தமாக எத்தனை வீடியோ இருக்கும்னா 9 வீடியோ இருக்கும். ஸ்டார்டிங் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா என்ன, இதில் என்னென்ன டாபிக்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம், அதாவது சப்ஹெட்டிங் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படி எல்லாமே இதில் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம்.
மொத்தமாக ஒரு 9 வீடியோ இருக்கும். அதில் கடைசி 2 வந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு வாங்க. இது நல்லா பார்த்துட்டு வந்தாலே நம்ம வந்து எக்ஸாம் கொஞ்சம் நல்லா எழுதிடலாம். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.